ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பசி? பசிக்கிற நேரத்தில் நான் வந்து நிற்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரமாக நான் முடித்து விடுவேன். ஹல்லேலூயா. இவ்வளவு நாட்களும் நீங்கள் எனக்கு கொடுத்த எல்லா ஒத்துழைப்புகளுக்காகவும் கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இணைந்து செயல்படுங்கள். நானும் சேர்ந்தே செயல்படுவேன். நான் ஒன்று வெளியிலலாம் போகலை. ஹல்லேலூயா. ஆலோசனை கொடுக்கிற இடத்திலிருந்து நான் என்னால் இயன்ற முறையிலே உங்களை தாங்குவதற்கு ஜெபிப்பதற்கு கர்த்தர் எனக்கு வேண்டிய கிருபைகளை தருவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நிறைய பிரசங்கங்களை கேட்டுட்டு நிறைய பிரசங்கம் பண்ணி ஜனங்களெல்லாம் உற்சாகப்படுத்தி சபையை நடத்தி இருக்கிற உங்களுக்கு பெரிய பிரசங்கங்கள் சத்தியங்கள் எல்லாம் சில நேரத்தில் தேவையில்லாமலே இருக்கும். ஆனாலும் ஒரு கூட்டம்னா அதில் ஒரு பிரசங்கம் அது ஒரு நிறைவாக அல்லது ஒரு ஒழுக்கமாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே நான் ரொம்ப டீப்பாக சத்தமாக எல்லாம் பேச விரும்பலை. ஒரு ஆழமான ஒரு சின்ன சத்தியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ராஜாவின் பணிக்கு அழைத்திருக்கிறார். உலகத்தில் எல்லாரும் பெரிய பெரிய வேலைகளில் இருக்கிறாங்க. ஆனால் நாம் ராஜாவின் வேலையை செய்கிறோம். ராஜாதி ராஜாவினுடைய வேலையை செய்கிறோம். உண்மைதானே? நம்ம ஆண்டவர் ராஜாக்களாய் மாற்றி இருக்கிறார். அவர்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? அந்த ஆசாரியர்களாக இருக்கிற நாம், ராஜாக்களாக இருக்கிற நாம் பல நேரங்களில் நம்ம இருப்பிடத்தையே நம்ம மறந்து, நம்முடைய பொசிஷனை மறந்து, நம்மை தேவன் உயர்த்தி இருக்கிற இடத்தை மறந்து நம்ம புலம்பிகிட்டே இருக்கிறோம். சில நேரத்தில் ஏன் இந்த புலம்பல்? நம்ம யோனாவை பற்றி நேற்றுக்கும் பேச கேட்டோம், இன்றைக்கும் பேச கேட்டோம். யோனாவுக்கு ஆரம்பத்துலேருந்தே கடைசி வரைக்கும் அவனுக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை வந்து என்னது? புலம்பல். பிரசங்கம் பண்ணி முடிச்சப்புறம் புலம்ப தான் செஞ்சான். பிரசங்கம் பண்ணி அவன் மூலமாக 120,000 ஜனங்களும் ஆடு கோழி குருவி எல்லாமே ரட்சிக்கப்பட்ட பிறகு உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை இதுவரை உலகம் பார்த்ததில்லை. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் யாரை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துறோம்? யாரை உபவாசம் பண்ண சொல்றோம்? மனிதர்களை. ஹல்லேலூயா. ஆனா அந்த தேசத்தில் நினிவேயில 120,000 மக்களும் ராஜாவும் கூடவே ஆடு மாடு கோழி பண்ணி எல்லாம் சேர்ந்து உபவாசம் எடுத்துச்சு சொல்லியிருக்கு பைபிள் இல்லையா? எழுப்புதலா இல்லையா? அந்த எழுப்புதலை பெற்ற அந்த யோனா ஆமணக்கு செடியில உட்கார்ந்து சொல்றான், நான் சாகிறது நல்லது. நான் சாகிறது. சில நேரங்கள் நம்மே யோசித்து பாருங்க. உங்களை கொண்டு கர்த்தர் ரட்சிப்புக்கு வழி நடத்தி, ரட்சிப்புக்கு கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, அழைப்பை கொடுத்து, ஊழியத்தை கொண்டு வந்து நிறைய எத்தனையோ காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆனா உட்கார்ந்துட்டு புலம்பிட்டே இருப்போம். ஏன் புலம்புகிறோம்? ஏன் புலம்புறோம்? அது இல்ல, இது இல்ல, அது கிடைக்கல, இது கிடைக்கல, அங்க வரல, இங்க வரல. ஆண்டவர் உன்னை என்னவா வச்சுக்கிறாரு? யாரா வச்சுக்கிறாரு? ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்துல இருக்கவங்களை கொஞ்சம் ஒரு தட்டு தட்டி, நீ ராஜாயா சொல்லுங்க, நீங்க ராணிங்கன்னு சொல்லுங்க. ஒரு உலுக்கி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ பிச்சைக்காரன் இல்ல, நீ புலம்புறவன் இல்ல, அழுகிறவன் இல்ல, சோம்பேறி இல்ல. ஹல்லேலூயா. நீ ராஜா. இத முதலாவது நாம் மனதில் ஆழமாக வைத்திருக்க வேண்டும். இது இல்லாவிட்டால் நான் ராஜா, என்னை தேவன் ராஜாவாக ஆசாரியனாக ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கு ஆண்டவர் செஞ்சது. நான் பைபிளில் நிறைய அழைப்பை கொடுத்த காரியங்கள் இருக்கும்.
ஆனால் இயேசு என்ன சொல்றாருங்கிறத கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனங்கள் தான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இயேசு கூப்பிடுறாரு. என்ன கூப்பிட்டாரு? என் பின்னே வாருங்கள், நான் உங்களை பிள்ளை பிடிக்காரனா மாத்துவேன். என்னது? அப்படிதான் சொல்லிருக்கு. நான் உங்களெல்லாம் என்ன மாத்திருக்கிறார் ஆண்டவர்? பிள்ளை பிடிக்கிறவனா மாத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று ஜனங்களை ஆதாயப்படுத்துவதற்கென்று வேற யாராலும் செய்ய முடியாததை செய்வதற்கு உங்களை அழைத்திருக்கிறார். வேற ஒருத்தனால அது செய்ய முடியாது. ரட்சிப்புக்குள் வழி நடத்த எந்த கொம்பனாலையும் முடியாது, உங்களால தான் முடியும். ஹல்லேலூயா. ராஜாவோட வேலையை, ராஜாதி ராஜாவின் வேலையை செய்வதற்கு இந்த உலகத்தில் இருக்கிற எவனாலே முடியாது, உங்களால தான். பேதுருவும் சரி, யோவானும் சரி, அந்திரேயாவும் சரி, எல்லாருமே என்ன பிடிச்சிருந்தவங்க? மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்க. அவங்கள ஆண்டவர் அழைத்து வேறொன்றை பிடித்து கொண்டிருந்தவர்களை இப்ப வேறொன்றை பிடிக்க வைக்கிறார். அதுதான் ஊழியம். ஆண்டவர் நமக்கென்று சில தாளந்துகளை எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார், வேலைகளை கொடுத்திருக்கிறார். நம்ம இந்த உலகத்தில் இருந்தப்போ பல வேலைகளை செய்திருக்கிறோம். அந்த வேலை செஞ்சவங்களை அந்த வேலையை வச்சுட்டே அப்படி அதோடு ஒட்டி தான் நம்ம அழைக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ என்ன நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, நான் படித்தது மெடிசின். அதனால என் ஊழியத்தில் எங்கே போனாலும் அந்த டச் என்ன செய்யாது, விடவே விடாது. நான் எந்த அளவில் பேஷன்ஸை பார்த்தனோ அதே மாதிரி தான் இப்போ ஆத்துமாக்களை பார்க்குற ஒரு கண் எனக்கு இருக்கும். அதை மாற்றவே முடியாது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே இருக்கிற தாளந்துகளை தன்னுடைய வேலைக்காக பயன்படுத்துகிறார். ஆனா அதுல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வித்தியாசமான சில காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அதை நம்ம பார்க்க போறோம். எனக்கு சில அனுபவம் இருக்கும், எனக்கு சில காரியங்களில் எல்லாம் செய்கிறதுக்குரிய அறிவு எனக்கு இருக்கும். ஆனா அந்த அறிவு அத்தனையும் என்ன பண்ணுவேன்? முதலாவது செய்ய வைப்பாரு, அதே தான் செய்ய வைப்பார். பிடிச்சவனை பிடிக்க தான் வைக்கிறாரு. ஆனா உன்னோட மண்டையில் இருக்கிற அறிவினால, உன்னுடைய அனுபவத்தினால ஒண்ணு நீ செய்ய முடியாது. நான் தான் உனக்கு எல்லாவற்றையும் தருவேன்னு சொல்றேன். ஊழியத்தை உங்களுடைய திறமையினால, உங்களுடைய முயற்சியினால, நம்முடைய சாதுரியத்தினால செய்ய முடியும்னு நினைச்சு என்னைக்கு நினைக்கிறோமோ அன்றைக்கு நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. நாம் செய்கிற முறை ஒருவேளை நம்மளை கற்றுக்கொண்ட முறையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்திர. இப்ப பேதுருவை அழைக்கிறார். பேதுருவை கூப்பிட்டு போட்டை கேட்கிறாரு. கேட்டு பிரசங்கம் பண்றாரு. கடைசியில சொல்றாரு, என்ன சொன்னாரு? ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலைய போடு என்று சொல்லுகிறார். லூக்கா 5:4-5 வாசிக்கிறோம். சரி, அழைத்த உடனே அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, ராமுழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் என்று சொல்லுகிறான். அப்ப ராமுழுவதும் அகப்படவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் அவனுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்பினார். ஹல்லேலூயா. என்னால மீன் பிடிக்க நல்லா முடியும் என்பது அவனுடைய எண்ணம். ஹல்லேலூயா தானே? மீன்பிடிக்காரங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க அத்துப்படியா இருக்கும். கடலை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை மனுஷரை பிடிக்கிறதற்கு அழைத்தாலும் மீன் பிடிக்கிற நீ உன்னுடைய மண்ட கர்வத்தினால பிடிச்சேன்னா உன்னால முடியாது என்பதை கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆழத்துல தள்ளி கொண்டு வலைய போடுறா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உடனே அவன் சொல்றான், ராமுழுவது நான் அந்த பிரயாசப்பட்டேன் என்ற வார்த்தைக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? நானு இன்னைக்கு நேரத்துக்கு இல்லையா, இந்த ஆழத்துக்குள்ள என்ன கிடைக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். சூர மீன் கிடைக்குமா, நெத்திலி மீன் கிடைக்குமா, இல்ல அயல மீன் கிடைக்குமா, பாம்ஃப்ரெட் கிடைக்குமா, எல்லாமே அவனுக்கு அத்துப்படி. ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, டேய் நீ தள்ளி கொண்டு, இங்க தானே நான் போட்டேன், ஏற்கனவே இங்க தானே
ஆழத்துல தானே மீன் பிடிப்பாங்க, இங்க தானே போட்டேன் கிடைக்கல. ஆனாலும் ஒரு சொல்றான், ஆகிலும். அல்லேலூயா. அருமை தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் பல நேரங்களிலே உட்கார்ந்து பிளான் பண்ணணும். ஆனா கர்த்தருடைய ஆலோசனை திட்டமிட வேண்டும். காலையில் பிரசங்கத்தில் கேட்டோம் இல்லையா, அவர் திட்டம் தான் என்ன செய்யும். நீ என்ன திட்டம் போட்டாலும் ஆண்டவர் உன் திட்டத்தை முறியடிச்சு. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு காலவேளையில் ஊழியம் செய்கிற பல வருடங்களாக 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் இல்லை 5 வருஷமாக ஊழியம் செய்கிற உங்கள் அனைவருக்கும் எனக்கும் சேர்த்து ஆண்டவர் சொல்றது என்னன்னா, உன்னுடைய சாதுரியத்தில் நீ செய்ய முடியும்னு நினைச்சேன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஒன்றும் செய்ய முடியாது. தசம பாகத்தை பற்றி பாஸ் சொன்னார் தெரியுமா. இந்த தசம பாகத்தை நாம் கொடுக்காம இருக்கிறதுக்கு பைபிள்ல என்ன வார்த்தை சொல்லியிருக்கு? நான் தசமபாகம் கொடுக்கலன்னா ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்றாரு? நம்மை வஞ்சகர்கள் சொல்றாரு. அது ஆண்டவருடைய திட்டம். நீங்க என்னதான் வேற திட்டம் போட்டு நான் பிரசங்கம் பண்ணி நான் இது பண்ணி ஊழியத்தை வளர்த்தலான்னு நீங்க நினைச்சாலும், நீங்க பெரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைச்சாலும், நாம் யார்? வஞ்சகர். வழியை மாத்தணும். முதல்ல உங்களுடைய பிரசங்கத்தினாலையும் ஆத்மா வராது, உங்களுடைய சாதுரியத்தினாலும் உங்களுக்கு சம்பாத்தியம் வராது, பணமும் வராது. கர்த்தருக்கு கொடுத்தால் தான் மாற்றம் வரணும். அல்லேலூயா. இதை மாற்ற, இது தேவ பிரமாணத்தை யாரும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. எனக்கு தசமபாகத்தை பற்றி பேசுறது நான் சபையில் பேசுறதே கிடையாது. ஆனால் ஊழியக்காரங்களுக்கு தான் பேச வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. சபையில் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் தசமபாகத்தை பற்றி பிரசங்கம் பண்ணதே இல்லை. ஆனால் ஊழியக்காரர்களுக்கு பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஏன் நாம் அந்த ஆண்டவருக்கு கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா? எதை கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு? தசமபாகத்தையும் கொடுக்க சொல்றாரு, காணிக்கையும் கொடுக்க சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் மல்கியாவில் சொல்றாரு, நீங்கள் மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ எதனால் உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசமபாகத்திலும் ஏன் கொடுக்கலன்னா என்னால முடியும்னு நான் நினைக்கிறதுனால. அதைத்தான் சொல்ல வரேன். அல்லேலூயா. எனக்கு தசமபாகம் கிடையாது. இது ஒவ்வொன்றிலும் நான் பார்த்தோம்னா என்னால் முடியும் என்று என்றைக்கு நாம் நினைக்கிறோமோ அன்றைக்கு ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார். ஏன்னா அவர் திட்டம் தான் நிறைவேறணும். அல்லேலூயா. நம்ம 100 ரூபாய் அது கொஞ்சம் மோசமாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. தசம பாகம் என்பது என்னுடைய வருமானத்தில் 10ல் 1, அப்படி தானே? அல்லேலூயா. சாமனத்திலிருந்து கொடுத்த 100 1000க்கு 100 என்பது தசமபாகம் அல்ல. அல்லேலூயா. இதை நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஆனால் ஒன்றை யோசித்து பாருங்க. ஒரு குடும்பம் ஒரு மாதத்தில் சாப்பிட வேணும்னா எவ்வளவு காசு வேணும்? ஒரு சின்ன குடும்பம் ஒரு மாசம் ஒரு வீட்டில் எவ்வளவு இருந்தா சாப்பிட முடியும்? 10,000. 10,000 இல்லாம எந்த குடும்பத்தையும் இந்த காலத்தில் நீங்களா சாப்பிடலையா? யாரெல்லாம் பட்டினியா இருக்கிறீங்க? அப்போ உங்க வருமானம் என்ன? சொல்லுங்க, யோசித்து பாருங்க. உங்க வருமானம் என்ன? 10,000. 10,000க்கு மேல, 10,000 அதுக்கு மேல. அவ தசமா எவ்வளவு கொடுக்கணும்? இப்ப யாரை வஞ்சிக்கிறோம்? 10,000 உங்களுக்கு வருமானம் உண்டு என்பது யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியாம இருக்கலாம், தெரியாம இருக்கலாம், உங்க சபை உங்களுடைய பிஷப்புங்களுக்கு தெரியாம இருக்கலாம், மாவட்டத்திற்கு தெரியாம இருக்கலாம், யாருக்கும் தெரியாம இருக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு வருமானம் என்பதை பரமபிதா என்ன உண்மைதானே? உங்களுடைய வருமானம் என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. தசமா கேட்கிற நான் கேட்கல, எனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. யாருக்கு வேணும்? அவர் கேட்கிறார். அப்ப நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், மாற்றணும். நம்முடைய பேதுருவை ஆண்டவர் மாத்துறாரு. அவனுடைய மிஸ்கான்செப்ஷன், அதாவது அவனுடைய
தவறான எண்ணம். என்னால நான் செய்ய முடிஞ்சிடும், நான் எனக்கு நல்ல என்ன இருக்குது, நல்ல பாட்டு பாட எனக்கு நான் ஒரு கூட்டத்தையே சேர்த்துடலான்னு இன்னைக்கு ஆடுறாங்க. உனக்கு வருமானம் நிறைய இருக்கும், ஆனா எங்கேயாவது புடுங்கிட்டு போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருமானம் நிறைய தான் வரும், ஆனா புடுங்கிட்டு போறது நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. கூலி சம்பாதிக்கிறான் யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியாது இருக்கிறான். வேதம் அப்படித்தான் சொல்லுது. நான் ஒன்னும் என்னுடைய சொந்தத்திலிருந்து இப்ப பேசல, வேதம் ஆண்டவர் சொல்றாரு, நீ வஞ்சிக்கலாமா? ஆமென். இப்படி ஒன்னொன்னுலையும் உங்க பலத்தினால ஊழியம் செய்ய முடியும், உங்க பிளான்னால ஊழியம் செய்ய முடியும், ஆத்மா வரும். அதனால நல்ல இன்னும் சிலருக்கு என்ன தெரியுமா, சபையில ஒரு கலெக்டர் வந்துட்டா நான் நல்லா இருந்துடுறேன். சபையில ஒரு டாக்டர் வந்து, எனக்கே அந்த அனுபவம்லாம் வந்திருக்கு. சில சபைகள்ல நான் போய் அப்புறம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன்னா அவங்களுக்கு பயங்கர வேதனை. அதாவது போகிற டைமில் நல்லா எப்படி இந்த அசமாக நான் கொடுத்துருப்பேன் இல்லையா, அப்புறம் ஊழியத்துக்கு வந்துட்டா என்ன செய்ய முடியும், அந்த சபைக்கு கொடுக்க முடியாது. அதனாலே நம்ம பகைச்சவங்க நிறைய இருக்காங்க. அப்போ உன் நம்பிக்கை எங்கே இருக்கிறது? டாக்டர் இடத்துல வச்சுக்கிறேன். நல்ல வருமானம் உள்ள ஒரு இடத்துல நீ நம்பிக்கை வைத்து அவரிடத்துல தசமம் வாங்கிட்டு உனக்கு கொடுக்க வைத்த அவருக்கு நீ பிச்சை போட்டேன்னா, ஹல்லேலூயா, இந்த பிளான்ல எல்லாம் நம்ம ஊழியம் செய்ய முடியாது. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவராகில் காவலாளிகள் விழித்திருக்கிறது விருது. நம்ம ஊழியக்காரர்களாக காவலாளிகளாக கர்த்தர் நியமித்திருக்கிறார். அவர்தான் காக்கணும், அவர்தான் காக்க வேண்டும். ஆகவே இந்த மனிதனை பேதுருவை அழைக்கும் போது என் பின்னே வான்னு சொல்றாரு. ஆனால் அவனோ, நான் ராத்திரி ஃபுல்லா வேலை செஞ்சுட்டேன், நான் எனக்கு பிடிக்கத்தானே கூப்பிடுறீரு, நான் பிடிச்சு பார்த்தேன், பிடிக்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, உன் கதையெல்லாம் கிடையாது, நான் சொல்ற மாதிரி கேளு, நான் சொல்ற மாதிரி கேளு. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர் என்று கேட்கணும். அல்லேலூயா. இது ஊழியக்காரங்க மட்டும் இல்ல, உலகமே அப்படிதான் மாறி போச்சு. அல்லேலூயா. உலகமே இப்படி மாறிடுச்சுன்னா, ரட்சிக்கப்படுவதற்கு ஜனங்கள் பேதுருவிடத்தில் வந்தபோது ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டாங்க. அப்படித்தானே இருக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல. ஆனா இப்ப என்னன்னா, உன் கோயிலுக்கு வந்தா என்ன கிடைக்கும்னு விசுவாசியும் கேட்கிறா, ஸ்தாபனத்தில் வந்தா நீ என்ன தருவேன்னு நம்மவும் கேட்கிறோம். ஆண்டவர் தராமல் யாரும் கொடுக்க முடியாது. நீங்க ஸ்தாபனத்திலேருந்து உங்களுக்கு தந்தாலும் சரி, வேறு யார் உங்களுக்கு கொடுத்தாலும் சரி, கர்த்தர் கொடுக்க சொல்லாம யாரும் என்ன செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஒன்றை மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்க சபையிலும் நான் சொல்லுகிறேன், உங்கள் சபையில எந்த விசுவாசியின் மேலையும் ரொம்ப பாத்தத்தை வச்சு பற்ற வச்சுட்டு அவன் மாசம் 2000 ரூபா 5000 ரூபா கொடுக்குறாங்கிறதுக்காக அவனை தூக்கி வச்சான்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் மொத்தமா கொடுத்ததையும் புடுங்கிட்டு வெளியில போயிடுவான். ஹல்லேலூயா. உங்களை போஷிக்கிறவர் யார்? உங்களை போஷிக்கிறது யாரு? கர்த்தர் போஷிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை போஷிக்க வேண்டும். ஆகவே அதை கற்றுக் கொடுப்பதற்கு கர்த்தர் விரும்புகிறார். பேதுருவுக்கு அதான் கற்றுக் கொடுத்தார். அது உனக்கு கிடைக்கிற பணமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், ஆத்மாவா இருக்கலாம், எல்லாமே என்னால் தான் வரும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக ஆண்டவர் அங்க போட சொன்னா, அங்க என்னாச்சு, மீனா அவங்களோட பலையெல்லாம் கிளியத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா. ஏன் பிடித்தார்கள் என்றால், ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்பினால், உன் பலையினால இல்லப்பா, உன்னுடைய சாதுரியத்தினால இல்ல, நீ இத்தனை வருஷம் மீன் பிடிச்சதுனால இல்ல, இத்தனை வருஷம் இந்த ப்ரொஃபஷன்ல நீ இருந்ததுனால இல்ல, உன்னை சாதுரியமா பேச தெரியும் என்பதனால இல்ல, உன்னை நல்ல பிரசங்கத்தினால இல்ல, இல்ல உன்னை நல்ல பாட்டுனால இல்ல, நீ ஜெப வீரனா இருப்பதனால இல்ல, நீ பெரிய ஆராதனை வீரனா இருப்பதனால ஒன்றும் இல்ல, எல்லாமே என் கிருபை, எல்லாமே நீ என் வழியில நடந்து என் காவலை காக்கணும், நான் சொல்ற மாதிரி நீ கேட்கணும். அப்படி கேட்டனா, ஹல்லேலூயா, கர்த்தரை தேடுவளுக்கு, கர்த்தரை தேடுகிற ஊழியக்காரர் யாருக்கும் ஒரு நன்மை கூட விடாது. ஹல்லேலூயா. கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தர் சொல்லுகிற வழியிலே நான் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். சரி, அப்படி ஆண்டவர் என்ன பண்றாரு? அழைத்தார். இது முதலாவது அழைப்பு. அழைப்பு என்பது
என்ன ஆண்டவர் நான் அழைச்சாரு, நான் வந்தவுடனே எனக்கு நிறைய கொடுத்தாருங்கிறது இல்லை அழைப்பு. அழைப்பு என்பது அவர் சொல்வதை கேட்பதற்கு என்னை அழைத்தார், அவர் சொல்றபடி செய்வதற்கு என்னை அழைத்தார், அவர் சொல்லுகிறது போல ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அழைப்பே எப்படி மாறி போச்சுன்னா, ஆண்டவர் நான் அழைச்சாரு, நான் குப்பையில் கிடந்தேன், என்ன கொண்டு சிங்காரத்தில் வச்சுட்டாரு. அதுக்காக அழைச்சாரு. உங்களை என்ன எதுக்குங்க அழைச்சாரு ஆண்டவர்? நம்ம எதுக்குங்க அழைச்சாரு ஆண்டவர்? சோறு போடுறதுக்கா? இல்லை உங்களுக்கு வீடு வாங்குறதுக்கா? எதுக்கு அழைச்சாரு? வீடு தருவார், கூட தருவார், எல்லாம் கூட கொடுக்கறதெல்லாம் அது வேற, அது கூட கொடுக்கறது அது. ஆனால் நம்மை அழைத்தது அதுக்கல்ல, அவர் சித்தம் செய்வதற்கு, அவருடைய அழைப்பின்படி நடப்பதற்கு, அவருடைய வார்த்தையின்படி நம்மை மாற்றிக்கொள்வதற்கு தேவன் நம்மை அழைத்தார். ஹல்லேலூயா. சரி, அழைச்ச பிறகு என்ன பண்ணாரா? 2 பேராக அவர்களை அனுப்பினார். லூக்கா 10:1. நான் எல்லாத்தையும் டச் பண்ண இன்னைக்கு விரும்பல. ஆண்டவர் என்னை அழைத்தார். எதுக்கு அழைத்தார்? ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு. அவர் நமக்கு என்ன சொன்னாரோ அதை செய்வது. உங்களுக்காக அவருடைய சித்தத்தை என்ன பண்ண மாட்டாரு? காலையில் கேட்டோம் இல்லையா? அல்லேலூயா. அவருடைய பிளான் என்ன? நீ என்ன கொடுக்கணும், நீ கொடுத்து வாங்கணும், அதை நீ கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. வாங்குறதை பார்க்கணும், கொடுக்கறதே பாக்கியம் சொன்னார் இல்லையா? அப்போ அந்த பிரின்சிபிள் தான். ஆண்டவர் அதை மாற்றவே முடியாது. நீங்கள் நான் அடிக்கடி சொல்வேன், நீங்கள் கணக்கில் வச்சுருப்பாங்க, நிறைய அந்த ஃபார்முலா வச்சுருப்பாங்க. அந்த ஃபார்முலாவை நீங்கள் மாற்றவே முடியாது. தலைகீழாக நின்னாலும் அமெரிக்காவிலும் A+B² is equal to A² + 2AB + B². அது எங்க? அமெரிக்காவிலையும் அதுதான், இந்தியாவிலையும், இந்தோனேஷியாவிலையும், ஆப்பிரிக்காவிலையும். அதை மாற்றவே முடியாது. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுங்கிறது ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை மாற்றவே முடியாது. நீ தசமபாகத்தை கொண்டு வந்தேன்னா வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று இதனால் என்னை சோதித்து பாருங்கள் சொல்றார் இல்லையா? அதான் ஃபார்முலா. அல்லேலூயா. இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம, அதாவது இந்த ஃபார்முலா மட்டும் இல்லை, நிறைய இருக்கு. நான் முதலாவது ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிவதுதான் ஊழியத்தின் அழைப்பு. ஊழியத்தின் அழைப்பே அதுதான். எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்தோம், நம்முடைய எண்ணத்தில் ஓடிட்டு இருந்தோம். அது இந்த கர்த்தர் நம்ம அழைத்து இப்ப அனுப்புறாரு. எப்படி அனுப்புறாரா? லூக்கா 10:1 வாசிங்க. தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அல்லேலூயா. 2 பேரா அனுப்பினார். ஏன் 2 பேர்னா, இந்த இடத்துல தான் வர்றோம். ஊழியக்காரர்களுக்குள்ளே 2வது ஒருமைப்பாடு இருக்கணும். என்ன இருக்கணும்? நீயா நானா, நீயா நானா. இந்த நீயா நானா தான் ஸ்தாபனங்களையும் சரி எல்லா இடத்துலையும் சரி இருக்கிற பிரச்சனை. அவன் 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 யா கேளுங்க, நீங்க எந்த ஊழியக்கார பேசினாலும் அந்த ஊழியக்காரர் சரியில்லை, அந்த ஊழியர் அப்படி பண்ணார், அவன்கிட்ட நான் ஒத்து போக முடியாது, அவன் ஆவி ஒத்து உனக்கு என்ன ஆவி இருக்குன்னு புரியலையே. ஆண்டவர் எப்படி அனுப்பினாரா? 2 பேர் ஒருமனப்பட்டால் ஊழிய. அல்லேலூயா. ஒரு மாவட்டத்தில் 5 ஊழியக்காரங்க இருந்தால் 5 பேருக்குள்ள என்ன இருக்காது? நீயே அவன் கண்ணே பார்த்து உன் கண்ணை முதல்ல என்ன செய்யணும்? நான் எப்படி இருக்கிறேன் இதை முதல்ல பார்க்க நான் மறந்துட்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் எடுத்த முதல் இதுவே இவர்கள் ஒன்றா இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். அதனால தான் 2 பேரா ஆண்டவர் என்ன பண்ணாரு? அனுப்பினார். 2 பேரா அனுப்பினார். அல்லேலூயா. 2 பேரா அனுப்பினார். இப்போ இயேசுவின் சீசன்ல நீங்க பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரே வேலையை செய்யறவங்களா சேர்த்து பிடிச்சிருப்பாரு இல்லையா? யோவானையும் அவன் சகோதரனாகிய யாக்கோபு, இவங்க பேதுருவையும் 2 யார் மீன் பிடிக்கிற கேஸ் தான். அப்ப எல்லாத்தையும் ஒன்னொன்னா அனுப்புற. நீங்க மத்தேயு என்ன வேலை செய்யறவன்? அவன் கணக்கு புலி. யாரு? மத்தேயு. கூடவே யாரும் கூப்பிட்டாரு? யூதாசும், அவனும் கணக்கு புலி. 2 பேரும் தான் யாரு? ட்ரெஷருங்க, கணக்கு புலி. கணக்கு புலி 2ஐயும் ஒன்னா அனுப்புனா, ஒன்னு திருடுற கணக்கு புலி, இன்னொன்னு ஊழியம் செய்யற கணக்கு புலி. அல்லேலூயா.
ஆண்டவர் ரெண்டையும் ஒன்னாதான் கொண்டு போயிட்டு இருந்தாரு. எத்தனை தடவை சொல்லி யோவான் சொல்றான், அவன் திருடனாய் இருந்ததுனாலும் பணப்பையை சுமக்கிறதுனாலும் சொல்றான்னா, கடைசியில எழுதினவன் 3.5 வருஷம் எத்தனை தடவை சொல்லியிருப்பான். ஆனா ஆண்டவர் கண்டுக்கவே இல்லை, சேர்ந்து போட்டுண்டா. ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டு போட்டோம். ஆனால் என்றைக்கு நீ ஒரு மனதை கெடுத்து உன்னுடைய எண்ணம் மாறி உன்னுடைய சித்தம் மாறிச்சுன்னா அதுக்கு பலனை யூதாஸ் அனுபவித்தான். ஆனா மத்தேயு முதல் சுவிசேஷத்தையே எழுதுகிற அளவிற்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. நாம் ஒருமனப்படுவதற்கு கற்றுக்கொள்ளும். ஒன்னா ஊழியம் செய்கிறதுக்கு என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. சொன்னார் இல்லையா, கோச்சிக்குங்கிற பேரை போட்டு செய்யுங்கன்னு சொல்ல காரணம் என்னன்னா, ஒரு மனம் தான். ஒரு ரெண்டு பக்கமாக இப்போ ஒரே உழுகிற ஒரு மாட்டையும் ஆண்டவர் முதலே சொல்றார், மாட்டையும் கழுதையும் சேர்த்து உலாயாகன்னு சொல்லி உபாகமத்தில் சொல்றாரு. ஆனால் ஏசாவில் என்ன சொல்றாரு? மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடத்தில் விதைக்கிற நீங்கள் பாக்கியவான். அப்படின்னா என்ன? வித்தியாசமாக தான் இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை ஒன்றுபடுத்தி கொண்டு செல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. 2 பேர் எப்போதுமே ஒன்று கிடையாதுங்க. ஹல்லேலூயா. நான் வேற, அவரு வேற. ஏன் அழைப்பு வேற, அவருக்கு அழைப்பு வேற. 2 பேர் ஆனாலும் ஒரு மனம் இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு மனம். குடும்ப வாழ்க்கையில அப்படித்தான். நீங்க சாதாரண உங்க வீட்டில் நீங்க எடுத்து பாருங்க, எந்த கணவனும் மனைவிக்கும் ஒரே லைன்ல போறீங்க? எல்லாத்துலயுமே என்ன இருக்கும்? புருஷன் ஒரு டைப்ல சிந்திப்பார், மனைவி ஆனாலும் 40 வருஷம் 50 வருஷம் வாழ்ந்துட்டு தானே போயிட்டு இருக்கிறீங்க. புருஷன் செலவாளியா இருப்பாரு, மனைவி கஞ்சமா இருக்கும். இன்னொரு மனைவி செலவு பண்ணும், இது கஞ்சனா இருப்பான். ஹல்லேலூயா. புருஷனுக்கு பொத்துக்கிட்டு கோபம் வரும், மனைவிக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்கும். இன்னொரு வீட்டில் பார்த்தா மனைவி வந்து எப்போ பார்த்தாலும் கரண்டியை தூக்கி அடிக்கும், புருஷன் கண்டுக்காம உட்கார்ந்துட்டு இருப்பாரு. 2மே 2 டைப் தான். ஆனாலும் என்ன செய்யுது? ஓடுதா இல்லையா? இப்ப கிறிஸ்தவங்களுக்கு டைவர்ஸ்ங்கிறது ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு மனம் குடும்பத்தில், நான் எனக்கு பார்த்து எனக்கு 90% குடும்பங்களையும் புருஷனுடைய எண்ணத்துக்கும் மனைவியுடைய அந்த மேக்கப்புக்கும் வித்தியாசம் உண்டு. 2 பேருக்கு வித்தியாசம் தான். ஹல்லேலூயா. ஆனாலும் அவர்கள் எப்படி வாழ்றாங்க? ஹல்லேலூயா. அதனாலதான் குடும்பத்தை வந்து சபைக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்றார். அவங்க எப்படி ஒன்னா போறாங்களோ தேவன் இணைச்சிட்டார். பாத்தீங்களா? மனுஷன் பிரிக்காது இருக்க கடவன் சொல்லி ஆண்டவர் வித்தியாசமான மக்களை ஒன்றாக சேர்த்து 2 பேரா என்ன பண்றாரு? நம்ம உட்கார்ந்து அவன் சரியில்லை இவன் சரியில்லை, அந்த ஊழியக்காரன் இப்படி பண்றான், இந்த ஊழியக்காரன் இப்படி, நீ என்ன பண்ற? ஒரு மனப்படணும். ஹல்லேலூயா. ஒரே சுபாவத்தில் 2 ஊழியக்காரர் பக்கத்து வந்து இருக்கவே மாட்டாங்க. நீ செய்யற ஊழியத்தை மாதிரி இன்னொருத்தர் ஊழியம் செய்யணும் என்று இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒன்றுபடுத்தி கொண்டு போக விரும்புகிறார். 2 பேர் அவங்க போன அவர்களை ஆண்டவர் அனுப்புகிறார். அனுப்பி திருப்பி வந்தப்போ ஒரு கேள்வி கேட்டார். வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆ 22:35. ஆ ஆ ஆ ஆ அனுப்பின போது ஏதாகிலும் குறையாய் இருந்ததா? அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க? ஆமென். ஹல்லேலூயா. அப்ப குறைவுபடாமல் நீ இருக்கணும்னா 2 தான். 1 ஆண்டவர் சித்தத்தை செய்யணும், 2வது ஒருமனப்படணும். ஆண்டவர் 2 பேரை அனுப்பிட்டு ஏதாவது குறை இருந்துச்சாப்பா? நம்ம எப்ப பார்த்தாலும் குறை 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 சொல்றோமா இல்லையா? ஊழியக்காரங்களை கேட்டு பாருங்க. நீங்க தனியா ஒரு ஊழியக்கார சொல்லி நிறைய குறையும் கேட்டு பாருங்க. எவ்வளோ நீங்களும் உங்களுடைய தலைமைத்துவத்தில் எத்தனையோ பார்த்துருப்பீங்க. நிறைய ஒரு ஊழியக்காரர் வந்து உங்கள்கிட்ட எல்லாம் நல்லா இருக்கியா, ஆண்டவர் ஊழியத்தை நல்லா நடத்திட்டு இருக்காருன்னு சொல்கிறவங்க வந்து 10% கூட இருக்க மாட்டாங்க. 90% அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், இது குறையா இருந்துச்சு, எனக்கு இதுக்கு பணம் இல்லை, அதுக்கு இதில் குறை தங்களுடைய எதைத்தான் சொல்லுவாங்க. ஆண்டவர் கேட்குறாரு, உங்களுக்கு ஏதாகிலும்
அப்ப குறைவு எனக்கு எங்க வருதுன்னா, அல்லேலூயா, ஒன்று ஆண்டவருடைய சித்தத்துக்கு வெளியே நான் செல்லும் போது, இரண்டாவது ஒரு மனம் குறையும் போது. அங்க கட்டாயம் குறைதான் இருக்கும். அல்லேலூயா. ரெண்டு பேரும் ஒரு மனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்தா எங்க யார் இருப்பாங்க? என்ன சொல்றாரு? ரெண்டு பேர் என் நாமத்தில் கூடி வந்தீங்கன்னா அங்கே அவர்கள் மத்தியில, பிரிஞ்சு பிரிஞ்சு வந்தீங்கன்னா தானவர் மத்தியில. சொல்லுங்க. இல்ல, அவர் இல்லைன்னா குறைதான் இருக்கும். அவர் வந்தாதான் குறை தீரும். அவர் வரணும்னா ஒரு மனப்படணும். அல்லேலூயா. ஒரு மனம் இல்லாத இடத்தில் குறைவு கட்டாயம் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு மனம் எங்கே வருகிறதோ அங்கே நிறைவான கர்த்தர் இறங்கி வருவார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் எழுதி வச்சு சொல்றேன், ஊழியத்துல எந்த நேரத்தில் அந்த ஒரு மனம் நமக்கு வருகிறதோ, அல்லேலூயா, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாங்க ஊழியத்தில் இத்தனை வருஷங்கள் ஓடினதுல நிறைய ஊழியக்காரங்கிட்ட நிறைய குறைகளை நாங்கள் என்ன செய்யணும், இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கலாம். இப்போலாம் நான் எதையுமே யார் அவர் இப்படி பண்ணார், இவர் இப்படி, ஐயோ அவர் வேலையை செஞ்சுட்டு போறார், நீ உன் வேலையை பாரு. அல்லேலூயா. தவறுதான் செய்கிறார்கள் என்று நமக்கு தெரிந்தாலும் அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. பவுல் தாவீது சொல்றாரு, தாவீதை திட்டுறதுக்கு சீமையிட்ட ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? அனுமதி குடிச்சுக்கா பேச, அவன் பேசிட்டு போறான், அவன் பேசுறான், எனக்கு என்ன? அல்லேலூயா. என்னை கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. சவுல் எவ்வளவுதான் அவனை துரத்தினாலும் சவுலையே தேடி தேடி போயிட்டு இருந்தான் தாவீது. காரணம் என்னன்னா, ஒரு மனத்தில் ஆசீர்வாதம் உண்டு என்பதை அவன் அறிந்திருந்தான். அல்லேலூயா. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது என்பதை அவன் கண்டு கொண்டான். ஆகவே இன்றைக்கு காலவேளையில முதல்ல ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் அவர் சித்தத்தின்படி செய்வதற்கு, இரண்டாவது நம்மை அனுப்புகிறார் இணைந்து செல்வதற்கு, மூன்றாவது குறைவில்லாமல் நம்மை நடத்துவதற்கு. இந்த ரெண்டையும் செய்கிறார். அல்லேலூயா. இப்ப ஊழியத்துல குறைவு வருமா? வராது. வரும்னு சொல்லிடாதீங்க. குறை, நீ ஆண்டவருடைய வழியில நீங்க நின்னீங்கன்னா கர்த்தர் சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுவளுக்கு அது பொய்யா உண்மையா? அப்ப நான் குறைவுபடுதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒன்னில் கர்த்தர் போய் சொல்லணும், இல்லாட்டி நான் கர்த்தரை தேடலன்னு அர்த்தம். தேட வேண்டிய பிரகாரமா தேடலன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் நீதிமானை பசியினால் வருந்த விட்டார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே குறைவுகள் வருவது போல தெரியலாம், ஆனாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. குறைவை நினைச்சு குறைவை நினைத்து புலம்புவதை நிறுத்துவேன், நிறைவாயிருக்கும் கர்த்தர் என்னோடு இருப்பதால். இல்லையா? அப்படிதானே? குறைவை எண்ணி புலம்புறதை என்ன செய்யணும்? நிறுத்தணும். ஏன்னா குறைவு படாதுன்னு யார் சொன்னது? சொல்லுங்க. அவர் சொல்லி இருக்கிறாரு, ராஜாதி ராஜா சொல்லி இருக்கிறாரு, என்ன ராஜா என்று அழைத்தவர் சொல்றாரு குறைவு படாது. நான் ஏன் குறைவு நான் ராஜா பிள்ளை இல்ல, நான் பிச்சைக்காரன் பிள்ளையா இருக்கிறேன். அதனாலதான் ஆண்டவர் ரொம்ப அழகா ஒரு வசனம் சொன்னா தெரியுமா? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்திலிருந்து. எவ்வளவு மோசமான ஆண்டவர் பாருங்க. உள்ளவன் எவன் அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து. அப்ப ஏழைய வஞ்சிக்கிற ஆண்டவரா நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இருந்தும் இல்ல இல்ல இல்லன்னு புலம்பிட்டு இருக்கிறவன் இருக்கிறதையும் தூக்கிடுவார். அதுக்குதான் ஓமையும் அழகா சொல்லிட்டாரு. 5 கொடுத்தாரு, 2 கொடுத்தாரு, 1 கொடுத்தாரு, 1 கொடுக்காம எல்லாம் இல்ல. அவன் புலம்பினான். நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடின இருதயம் உள்ள மனிதன் என்று அறிவேன். ஆகவே எனக்கு இருந்தது கொஞ்சம், அதை கொண்டு எங்க போதச்சேன்? மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சேன். அவனை பார்த்து சொல்றாரு உள்ளவன் அவனுக்கு. அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஒரு தாளந்துன்னா எவ்வளவு அதுக்கு பணம்? ஒரு தாளந்துன்னா எவ்வளவு தெரியுமா?
எப்போ நான் பேசியிருப்பேன் நினைக்கிறேன். ஒரு தாளந்துனா எவ்வளவு? 33 கிலோ தங்கம். ஒரு தாளந்துனா எவ்வளவு? நமக்கு இருக்கிற சல்லிக்காசும் ஓட்ட காலனாவும் இல்ல. ஒரு தாளந்து என்பது 33 கிலோ. உங்களுக்கு 33 கிலோ தங்கம் கிடைச்சா என்ன சொல்லுவீங்க? பிச்சை காசு என்ன சொல்லுவீங்க? ஊழியத்தை விட போயிருவாங்க. 33 தங்கம் தேடி போயிருவாங்க. அல்லேலூயா. 33 கிலோ தங்கத்தை அது ஒண்ணுமில்லைன்னு அலட்சியமா எண்ணு பார்த்து சொல்றாரு, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் புலம்பிட்ட இருக்கிறவன் உனக்கு 33 கிலோ தங்கத்தை உன் கையில கொடுத்து நீ சொல்ற கடைசியில் என்ன சொல்ல தெரியுமா? நான் கொடுத்ததை கொண்டு போய் காசுக்காரன் நீ வச்சிருந்தா கூட வட்டியை கூட சேர்த்து வாங்கி இருப்பேன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? 10 ரூபாய் கொண்டு வச்சா வட்டி கிடைக்குமா? சொல்லுங்க. 10 ரூபாய் கொண்டு வச்சா வட்டி கிடைக்குமா? இல்ல 1000 ரூபாய் கொடுத்து வட்டி கிடைக்குமா? 33 கிலோ தங்கம் எத்தனையோ கோடிக்கணக்கான பணம். அது கொண்டு வச்சேன்னா வட்டியோட வாங்கியிருப்பேன்னு சொல்றாரு. அதனால நீங்க இந்த 5-3-2-5-2-1 வந்து ரொம்ப மோசமா நினைச்சிடாதீங்க. அவனுக்கு கொடுத்தது 33 கிலோ தங்கம். இதையும் பெற்றுக்கிட்டு தான் நம்ம உட்காந்துட்டு என்ன பண்றோம்? புலம்புறோம். அல்லேலூயா. இல்ல இல்லன்னு புலம்பாத. உள்ளவனிடம் இல்லாதவிடத்தில் உள்ளதும். அல்லேலூயா. ஏதாவது குறைவா இருந்ததா? இல்லை. அல்லேலூயா. கடைசியா ஒன்ன மட்டும் கற்றுக் கொடுக்கிறார். அதை சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 10:17 வாசிங்க. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே உன்ன நாமத்தினாலே பிசாசுகளுக்கு துரத்தணும். அவர் நோக்கி சாத்தான் மின்னலை போல ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதை குறித்து சந்தோஷப்படாமல் ஊழியக்காரனுக்கு ஒரு பெரிய காஷன் கொடுக்கிறாரு. என்னது? ஊழியக்காரனுக்கு ஒரு பெரிய எச்சரிப்பை கொடுக்குறோம். நான் பாடினப்போ 1000 பேர் வந்தாங்க, நான் கையை வச்சேன் கீழே விழுந்தாங்க, இந்த கதையெல்லாம் சொல்றப்ப ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் ரைட்டு தான்ப்பா, ஆனா ரட்சிப்பை மட்டும் விட்டுறாத. ரட்சிப்பை மட்டும் விட்டுறாத. ஊழியக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரட்சிப்பை என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா. உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்படணும். அதுதான் முக்கியம். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தது இதெல்லாம் செய்கிறதுக்கு இல்லை, இதெல்லாம் செஞ்சாரு. ஆனா நோக்கம் என்ன? உன் நாமம் பரலோகத்தில் எழுதப்படணும். ஆமென். ஆகவே ஊழியக்காரராகிய நமக்கு 4 காரியத்தை என்ன சொல்லி கொடுத்துக்கா. 1, அனுப்புகிறார். எதுக்கு அனுப்புறாரு? என் பின்னே வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். அழைத்து என் சித்தம் செய்யின்னு சொல்றாரு. உன்னுடைய துணிவில உனக்கு இருக்கிற பெரிய தாளந்துகளில் ஓடலாம் என்று நினைக்காத. நான் சொல்றது மாதிரி கீழ்ப்படிஞ்சு என் வழியில வா. 1. 2வது, ஐக்கியமாயிரு, ஒருமனப்பட்டுருன்னு சொல்றாரு. ஒன்னா போ. அல்லேலூயா. பிரிவினை, கம்ப்ளைண்ட்டும் போலப்பமும் நமக்கு இருக்கக்கூடாது. 2. 3வது என்ன சொல்றாரு? ஏதாகலும் குறைவா இருந்தான்னு கேட்கிறாரு. ஒரு குறைவும் இல்லை. அல்லேலூயா. அதை நான் விசுவாசிக்கணும். ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவு படாது. குறைவு எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. என்ன நீ என்னதான் சொன்னாலும் நமக்கு இருக்கிற குறை எனக்கு தான் தெரியும், உங்களுக்காக தெரியும் அப்படின்னு நம்ம உட்கார்ந்துருக்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, குறைவு படாது. குறைவு படாது. அவர் சொன்னா அவர் சொல்ல ஆகும். இந்த விசுவாசம் எனக்குள்ள வரணும். அல்லேலூயா. குறைவை எண்ணி புலம்புதை நிறுத்திடும். கடைசியாக என்ன சொல்றாரு? ரட்சிப்பை காத்துக்க. என்ன ஊழியம் செஞ்சாலும் சரி, நிறைய ஆத்துமக்கள் வந்துட்டாங்கன்னு நீ வந்து ரொம்ப தட்டிக்கிட்டாலும் சரி, நீ கை வச்சு நிறைய பேர் கீழே விழுந்தாலும் சரி, அல்லேலூயா, அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் நடந்தாலும் சரி, முக்கியம் அது இல்லப்பா. உன் ஆத்துமாவை காத்துக்கொள். நல்லது உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியை வைப்பேன் சொல்றதுக்கு நான் என் ரட்சிப்பை காத்துக்கொள். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோமா?
காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள் காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையாவும் அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதாவும் அபிஷேகம். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அப்படியே எழுந்து நிற்போமா எல்லாரும்? அப்படியே எழுந்து நிற்போம். போச்சையாவும் அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதாவும் அபிஷேகம். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். நீ காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல போச்சுன்னா போச்சையாவோ அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதாவோ அபிஷேகம். ஆண்டவர் ஊழியத்தினுடைய அபிஷேகத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த அபிஷேகத்தை பொருட்கள் மேல அவர் பாடுறாரு. நம்முடைய தாளந்துகள் மேல கண்ணு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய எபிலிட்டி மேல கண்ணு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அபிஷேகம் போயிடும். ஆண்டவருடைய அழைப்பு நம்மை ஒன்றுமில்லாதவளாக நம்மை அழைத்து எல்லாவற்றையும் கொடுத்து அவருடைய கிருபையினாலே, அவருடைய பலத்தினாலே, அவருடைய அபிஷேகத்தினாலே, அவருடைய அக்கினியினாலே உன்னை நிரப்பி கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஊழியம் என்பது உன்னை ராஜாவாக உயர்த்துகிற இடம். ஊழியம் என்று சொல்லுகிறது உன்னை ஆசாரியனாக அபிஷேகிக்கிற இடம். ஊழியம் என்கிற அழைப்பு சாதாரணமானது அல்ல, மற்றவளைப் போல புலம்புவதற்குரியதல்ல. நீ தேவ சமூகத்துல சந்தோஷமா வந்துட்டு ஹல்லேலூயா, எலியாவை போல புலம்புறதுக்கும் இல்ல, யோனாவை போல எரிச்சலா இருக்கிறதுக்கும் இல்ல. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? யார் என பிரிக்க முடியும்? ஏனென்றால் அவர் என் மேல் முந்தி அன்பு கொண்டார். அன்பினாலே என்னை அழைத்தார், அன்பினாலே என்னை நடத்துறாரு, அன்பினால் என்னை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அந்த மேலான அழைப்பை பெற்று கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழுகிற கிருபையை இந்த காலவேளையில நம் அனைவருக்கும் கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, உம்முடைய கிருபையினால், உம்முடைய இரக்கத்தினால், உம்முடைய ஊழியத்துக்கென்று எங்களை அழைத்தீர், வேறு பிரித்தீர், ராஜாக்களாக மாற்றினீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜாவுக்கு இந்த உலகத்தில் எந்த குறையும் இல்லை. நாங்களும் கிறிஸ்துவுக்குள் ராஜாக்களாய் அழைக்கப்பட்டதினாலே எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை கர்த்தாவே. ஏனென்றால் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர், மனுஷரை பிடிக்கும்படி அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லி உம்முடைய வல்லமையை கொடுத்து எங்களை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்கிறீர். அதற்காய் நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே நீர் கொடுத்த அந்த ஐக்கியத்துக்காக, ஒரு மனதிற்காக ஆண்டவரே, அபிஷேகம் இறங்கின போது மேல் வீட்டறையிலே ஒருமனப்பட்ட அந்த அபிஷேகம் ஆண்டவரே மக்களை ஆட்கொண்டது போல, அவர்களை பூமி எங்கும் சிதறடிக்க பண்ணி ஆண்டவரே ஆத்துமாக்களை பெருக பண்ணினது போல, ஒரு மனதினால அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஏதாகிலும் குறைவாய் இருந்ததா என்று நீர் கேட்கும் போது எனக்கு ஒரு குறைவும் இல்லை. ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு என்று பாடினது போல கர்த்தாவே, எங்களுக்கு குறை ஒன்றும் இல்லாதபடி எங்களை நீங்க வழி நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தாவே, எங்களுடைய அழைப்பிலே நாங்கள் ஊழியங்களை செய்து பல காரியங்களை சாதித்தும் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தியும் எங்கள் ஜீவனை நஷ்டப்படுத்தி விடாதபடிக்கு எங்கள் ரட்சிப்பை காத்துக் கொள்வதற்கு நீங்க கிருபை தாரும். ஹல்லேலூயா. அதற்கென்று ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் தகுதிப்படுத்தும் ஆசீர்வதியும் உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிட ஐக்கியம் நம்ம அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.